என்கிட்ட பேசணும்ன்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கிட்ட பேசலன்னு சொன்னா ஆண்டவருக்கு நம்ம மேல போகும்போது கர்த்தர் என்கிட்ட பேசினாருன்னு ஒரு அஷூரன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா துக்கமான செய்தி. ஏன் தெரியுமா? யாருக்கிட்ட கர்த்தர் பேச மாட்டார் தெரியுமா? அவருக்கு பிரியம் இல்லாதவங்கள்ட்ட தான் பேச மாட்டார். ஏரோது ஆண்டவர் பேசுவாரான்னு சொல்லி கூப்பிட்டு ஆண்டவரை பார்க்க ஆசையா இருந்தானா. கடைசி நேரம் தான் சிலுவையில் ஆண்டவரை அறையும் போதுதான் அவரை பார்க்கிறான். பார்த்துட்டு ஆண்டவர் பேசணும்னு எதிர்பார்த்து பல கேள்வி கேட்கிறான். ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட ஏரோது கிட்ட பேசல. காரணம், அவன் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத மனுஷன். ஆண்டவருக்கு என் மேல பிரியம் இல்லைன்னா ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டார். நீங்க போகும்போது வெறுமையா போனீங்கன்னா என்னமோ பேசினாங்க, செய்தி நல்லாதான் இருந்துச்சு, இல்ல செய்தி நல்லா இல்ல, அப்படி செய்திக்கு மார்க் கொடுத்துட்டு போறவங்களா இருந்தால் ஏரோதுதான் நானு நீங்கள். கர்த்தர் அப்படி நம்ம விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவரை என்னோடு பேசினாரு சொல்லி போகும். கண்களை மூடுங்க ஒரு நிமிஷம். கர்த்தர்ட்ட சொல்லுங்க, கர்த்தாவே, பரிசுத்தாவியானவரே என்கிட்ட பேசுங்க. ஆவியானவரே நீங்க பேசாம என்ன அனுப்பிறாங்க ராஜா, என்கிட்ட பேசுங்க, எங்க கிட்ட பேசுங்க. தாழ்த்து வரும். எங்கட ஆற்றலானவரே, பரிசுத்தாவியானவரே நீங்க பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபம் கேட்ட பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு தேவ தயாபரங்கள். தேவ தயவு, சேவர் ஆஃப் டிவைன் ஃபேவர். தேவனுடைய தயாபரங்கள் என்னென்ன கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார், எதை கொடுக்க போகிறார் என்ற ஒரு செய்தி தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆனாலும் பொறுமையா இருந்து கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமென். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். கர்த்தர் உங்கள் இந்த வருஷம் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற வருஷம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட போகிற வருஷத்துக்குள்ளதான் 2024 ஆண்டவர் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேச போகிறார். அதை கவனித்து குறித்து வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் பேசுறத உங்க பைபிள்ல குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் திட்டமா சொல்லுகிறாரு, இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் நான் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். கர்த்தர் சொன்னதுதான். அவர் ஒரு விசை சொல்லி இரண்டாம் விசை திருத்துகிற தேவன் அல்ல. பொய் சொல்லவும் மாட்டவே மாட்டார். ஆகவே எழுதி வைத்துக்கோங்க, குறித்து வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அப்படியே உங்களோட வாழ்க்கையிலே செய்வார். ஏன் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதா குடும்பத்துக்கும் ஸ்பெஷலா ஏன் எல்லாருடையக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்ற மாட்டாரு? ஏன்னு சொன்னா, இஸ்ரவேல் என்று சொல்லும் போது யாக்கோபுன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? எத்தன், ஏமாத்துக்காரன். நானும் நீங்களும் ஏமாத்துக்காரவங்க தான். உலகத்துல எவ்வளவோ சில நேரம் நம்மையே ஏமாத்திக்கிறோம், சில நேரம் ஆண்டவரை ஏமாத்துறோம். ஆண்டவர்கிட்ட இருந்து எதையாவது வாங்கறதுக்காக, ஆண்டவரே நான் அப்படி செய்யறேன், இப்படி செய்யறேன், நான் ஜெபிக்கிறேன் எல்லாம் சொல்லி வாங்கிக்குவோம். ஆனா அடுத்த நிமிஷம் மறந்து போயிருவோம், செய்ய மாட்டோம். எத்தனையோ முறை ஏமாத்திக்கிட்டே தான் வர்றோம். யாக்கோபு தான் நானே நீங்களும். ஆனா ஆண்டவர் கிருபையா
நம்மை விட்டுக்கிட்டே வராரு. ஆண்டவர் இந்த வருஷம் நானும் நீங்களும் மாறணும், இஸ்ரவேலாய் மாறணும். ஆண்டவர் விட்டுக்கிட்டே வந்தாரு. யாக்கோப ஏமாத்திக்கிட்டே, அப்பாவை ஏமாத்தினான், அண்ணனை தம்பியை ஏமாத்தினான், எல்லாரையும் ஏமாத்தினான். மாமா கிட்ட போனா மாமா இவரை ஏமாத்திட்ட. 10 முறை அவருடைய சம்பளத்தை மாற்றி போட்டாரு. நம்ம ஏமாத்தினா நம்ம தான் ஏமாந்து போவோம். அத நமக்கு தெரியாமையே நம்ம யாக்கோபாய் வாழுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் கர்த்தர் மாறணும். கர்த்தர் சொல்றாரு, ஒரு இடத்துல வந்தோன்னா புடிச்சிட்டாரு, அன்பை விட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்படியே அன்பின் கயிறை விட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒரு இடத்துல வந்தோன்னா அப்படியே சுருக்கி பிடிச்சிருவார். சுருக்கி பிடிச்சி, யாக்கோபே உன் பேர் என்ன கேட்கிறாரு. ஏசா 400 பேரோட அண்ணன் ஏமாத்திட்டு போன அண்ணன் வர்றான்னு தெரிஞ்சோன்னு பயந்து நடுங்கி, ஆண்டவரே உண்மை தவிர யாரும் இல்லைன்னு விழுந்துட்டான். உன் பேர் என்னன்னா யாக்கோபு ஆண்டவரே, என் பேரு. உண்மையை ஒத்துக்கிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் பேர் யாக்கோபு இல்லப்பா, நீ இஸ்ரவேல். நானும் நீங்களும் மாற்றப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பழைய சுவாபம் மாறணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதான்னு சொன்னா ஆதியாகமும் வாசிக்க வேணாம், அவங்க எல்லாருக்கும் தெரியும். 29:35 லேயாள் 4வது குமாரனை பெற்று இப்ப கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். துதிக்கிற ஜனங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் தாம் சொன்ன நல்ல வார்த்தையை என்னிலையும் உங்களிலேயும் நிறைவேற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர் எத்தனையோ வாக்க சொல்றாங்க, நான் இதை செய்தேன், உங்களுக்கு அதை செய்தேன். ரொம்ப நம்பிடுவோம் மனுஷன் வார்த்தைய. அப்படியே நம்பிட்டு அவர் செய்யறேன் இருக்காரு, அவர் செய்யறேன் இருக்காரு, கட்டாயம் செய்வாரு. செய்யாமையே போயிருவாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் செய்தாதான் எந்த நன்மையுமே நமக்கு வர முடியும். அவங்க மனுஷர் எல்லாம் ஒரு லிமிட் தான் அவங்களுக்கு. அதுக்கு மேல அவங்க நினைச்சா கூட நமக்கு நன்மை செய்ய முடியாது. ஆனா ஆண்டவரோ எல்ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவர், வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமும் படைத்தவர். அவரால் எல்லாம் முடியும். ஆகவேதான் அவர் சொன்னதுதான் நிறைவேறும். இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு செய்ய போறதாக அவர் சொல்றது. எரேமியா 33ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக்கோங்க. அதுலதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். தெய்வீக வெளிப்பாடை கர்த்தர் தரப்போகிறார். டிவைன் மேனிஃபெஸ்டேஷன், தெய்வீக வெளிப்பாடு. 6ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு அறிவிப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த வசனம் எத்தனையோ முறை எனக்கு வாக்குத்தத்தமா கிடைச்சிருக்கு. ஆனா நிறைவேறல. ஒண்ணும் எனக்கு சொல்லலன்னு சொல்றீங்களா? லேசா எடுத்துக்காங்க. இன்னைக்கு இத லேசா எடுத்துக்காங்க. ஏன் தெரியுமா நிறைவேறல? என்னை நோக்கி கூப்பிடு. நம்ம கூப்பிட மாட்டோம், ஆண்டவரை நோக்கி செபிக்க மாட்டோம். ஆனா வாக்குத்தத்தத்தை மாத்திரம் புடிச்சுக்குவோம். எனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யறேன் என்று அதை செய்யவே மாட்டார். அந்த நிபந்தனை என்ன? நோக்கி கூப்பிடு. நம்ம கர்த்தரை நோக்கி தினம் 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 ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். தினம் நம்முடைய ஜெப ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்ளணும். இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெப ஜீவியத்தை புதுப்பித்துக்கொள். உன் ஜெப ஜீவியத்தை புதுப்பிச்சுக்கோ. ஜெபிக்காம நீ வாக்குத்தத்தத்தை கேட்டீனா உனக்கு எட்டாதது உனக்கு அறியாதமான காரியத்தை நான் வெளிப்படுத்த மாட்டேன். முடியாது, என்னால முடியாது. ஆண்ட ஜெப ஜீவியம் சொன்னா ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற ஐக்கிய உறவை பலப்படுத்திக்கோங்க.
ஆண்டவர் என்ன பார்த்து சொல்லணும், என் சிநேகிதனே. யாருக்கு ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துவாரு? எல்லாருக்கும் ஒருத்தர் உங்க ஃப்ரெண்டு, எல்லா ஃப்ரெண்டுக்கும் உங்க இருதயத்தை சொல்லிடுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. சிலரெல்லாம் குடும்பத்துல கூட வைஃபுக்கு கூட சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டு நம்பிக்கைக்கு பாத்திரமா நடக்கணும். நான் நம்ப முடிஞ்சாதான் அந்த ஃப்ரெண்டு கிட்ட என் விஷயத்த சொல்லுவேன். அப்படித்தானே? ஆண்டவரும் அவருடைய ரகசியத்தை, எட்டாததும் அறியாதுமான காரியத்தை எனக்கும் உங்களுக்கு சொல்லணும்னா ஆண்டவர் இருதயம் என்ன நம்பணும், உங்களை நம்பணும். அப்படி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தினாதான் ஆண்டவர் ரகசியங்களை எனக்கும் உங்களுக்கும் உயரமும் எட்டாதுமான காரியத்தை தெரியப்படுத்துவார். அப்ப எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஜெப ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்ளணும். அந்த நேரம் கர்த்தர் நமக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அப்ப கேளுங்க, ஆண்டவரே எட்டாததும் அறியாதுமான காரியத்தை சொல்லுவேன் சொன்னீங்களே, நிபந்தனை என்ன? ஜெப ஜீவியத்தை புதுப்பித்துக் கொண்டால் கர்த்தர் சொல்லுவார். போன வருஷம் எத்தனையோ நாட்கள் ஜெபமே இல்லாத நாட்கள் முடிஞ்சிச்சு. எத்தனை நாள் கர்த்தரோட நான் ஜெபிக்கல? யோசித்து பாருங்க உங்க ஜெப ஜீவியம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஜெபிக்காம ஒரு நாளையும் நான் முடிக்க மாட்டேன் ஆண்டவரே. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா நான் ஜெபிக்காம ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில நான் முடிக்க மாட்டேன், ஜெபிப்பேன். ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட ஒரு ஜெப ஜீவியத்தை நான் புதுப்பித்துக் கொள்ளுகிறேன் என்ற தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு, God is going to reveal himself to you. Not only that, பெரிய அதிசயமான காரியத்தையும், divine manifestation, அவரை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆகவே முதல் ஆசீர்வாதம் தெய்வீக வெளிப்பாடு கர்த்தர் உங்களுக்கு தரப்போறேன்னு சொல்றார். ஆகவே உறுதியாய் உங்களை ஜெப ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க தேவச்சனமே. இரண்டாவது காரியம் என்ன சொல்றாரு பாருங்க, தெய்வீக நிவாரணம், டிவைன் பிரிஸ்கிரிப்ஷன். நான் சொன்னேன் இந்த செய்தி ஆண்டவர் கொடுத்த போது, நான் பேசல ஆண்டவரே, நான் பேச மாட்டேன். ஏன்னு சொன்னா நான் தினம் சுகமில்லைன்றேன், எனக்கு அடிக்கடி பலவீனம் கத்தாதே, நான் பேச மாட்டேன் ஆண்டவரே சொல்லி சொன்னேன். வேற செய்தியெல்லாம் எடுத்தேன். கர்த்தர் சொன்னாரு, நீ இந்த செய்தியை தான் கொடுக்கணும், என் ஜனத்துக்கு இந்த செய்தியை தான் நீ கொடுக்கணும், இதான் பேசு, உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் இதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். கர்த்தர் சொன்னபடியாலதான் இந்த செய்தி சபைக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று ஆழமாய் நான் நம்புகிறேன். இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 6ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஏன் நமக்கு அநேக நேரம் சுகம் இல்லைன்னு சொன்னா, நமக்கு சத்தியம் வெளிப்படல. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நம்ம சொல்றது இல்ல, வசனம் தான் நம்மை சுகமாக்கும். ஆகவே அது மாத்திரம் அல்ல, இதுல என்ன நிபந்தனைனா கர்த்தரை டோட்டலா நம்பிடணும், கர்த்தரை நம்பணும். கர்த்தர் என்கிட்ட சொன்னது, உனக்கு நான் ஏன் பரிபூர்ண சுகம் எல்லா நேரமும் கொடுக்கல சொன்னா, நீ என்னையும் நம்புற மனுஷரையும் நம்புற, உன் நம்பிக்கை
என் மேல மாத்திரம் இல்ல, உன் விசுவாசம் என் மேல மாத்திரம் இல்ல, உன் நம்பிக்கை என் மேல மாத்திரம் இருக்கணும். நான் அதற்காக நீங்க டாக்டர்ஸ்ட போகாதீங்க, மருந்து போடாதீங்க எல்லாம் சொல்லல. அதெல்லாம் இன்னைக்கு செய்தி இல்ல. கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கை உறுதியாய் இருக்கும்போது 30:17 எரேமியா 30:17 வாசிங்க. ஏன் நமக்கு அப்படிப்பட்ட சுகத்தை கர்த்தர் தரப்போகிறாரா? அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் தெரியுமா நமக்கு அப்படிப்பட்ட சுகத்தை இந்த வருஷம் தரப்போறாரு? அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி நீ தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களே, நீங்க ஒதுக்கப்பட்டதாக யோசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, என் சத்தியம் இந்த வருஷம் உன்னை சுகமாக்கும், நான் உன்னை சுகமாக்குவேன், என் நம்பிக்கையை மாத்திரம் என் மேலவே. சத்தியத்தை தான் இறுக்கி பிடிச்சுக்கணும். சத்தியம் வசனம் தான், கர்த்தருடைய வசனம் தான் சத்தியம், அவரே சத்தியம். அந்த சத்தியத்தை இறுக பிடித்து திரும்ப 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 வசனத்தை சொல்லி கர்த்தரை நம்பி வாழும்போது, கர்த்தரையே நம்பும் போது கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். 3 யோவான் 2 சொல்லுது, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆத்துமாதான் வாழணும். ஆத்துமாவுக்கு சத்தியம் போக 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 சரீரத்திலே சுகத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை மாத்திரம், வசனத்தை மாத்திரம் இறுக பிடித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நிறைய பேர் மாத்திரம் இல்ல, நான் கர்த்தரே நம்பினேன். மனிதர்கள் சுகம் இல்லைன்னு எந்த டாக்டர்கிட்ட போலாம்? எனக்கு ஒரு பலவீனம் வரும், அப்ப நான் இந்த பலவீனத்துக்கு எந்த டாக்டரை பார்க்கலாம்னு தான் தேடுவேன். கர்த்தர் அததான் எனக்கு துக்கப்பட்டு சொன்னாரு, நீ ஏன் மேல உண்ட நம்பிக்கை முழுதுமாய் நீ வைக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம செய்கிற தப்ப ஊழியக்காரர் சுட்டி காட்டும் போது, மற்றவர்கள் சுட்டி காட்டும் போது நானும் நீங்களும் சரணடைஞ்சிடணும். ஆமாண்டவரே மன்னிச்சிருங்க சொல்லி சரணடைஞ்சிட்டா தப்பிடுவோம். ஆனா ஆசா அப்படி செய்யல, கோபம் வந்துருச்சு. யாருக்காவது மத்தவங்க சொல்ற நம்ம செய்யற தப்பு, சில நேரம் நான் செய்யற தப்பு எனக்கு தெரியாது, ஏன்னா மத்தவங்க சுத்தி காட்டுவாங்க. எத்தனையோ பேர் சபையில எனக்கு கர்த்தருடைய கிருபையினால சொல்றாங்க, அம்மா நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. இப்படி யோசிச்சு பார்ப்பேன். கொஞ்ச நேரம் முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா யோசிச்சு பார்த்தனா தப்புனா ஆண்டவரே நான் மன்னி ஆனா சொல்லி ஒப்பு கொடுத்துருவேன். ஏன்னா எனக்கு தெரியும் கர்த்தருடைய கையில விழுகிறது பயங்கரமா இருக்குமே. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசா அப்படி செய்யல, கோபப்பட்டான். இது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாய் தோன்றிட்டு உடனே அவனுக்கு கால்ல வியாதி கொடுத்தாரு. கொடிய வியாதி வந்தவுடனே அப்பயாவது ஆசா என்ன பண்ணி இருக்கணும்? கர்த்தரை தேடி இருக்கணும். அப்பவும் அவன் கர்த்தரை தேடாம பரிகாரியே தேடணும். ஆண்டவர் ஆசா மேல அன்பு வைத்துதான் தண்டித்தார். அவனை அழிப்பதற்கு இல்ல அவனுக்கு வியாதி கொடுத்ததும், அவனை தண்டித்ததும் அவனை அழிப்பதற்கு அல்ல. அன்புள்ள ஆண்டவர் நமக்காக உயிரே கொடுத்த ஆண்டவர், ஜீவனையை கொடுத்து கடைசி சொட்டு ரத்தம் கூட தண்ணி கூட இல்லாம கொடுத்த ஆண்டவர் லேசில நம்ம அழிக்கவே மாட்டாரு. நம்மை கோபப்பட்டாலும் தண்டித்தாலும் அவர்கிட்ட சரணடையணும்னு ஆண்டவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவர் நல்ல தெய்வம், அன்புள்ள தெய்வம் இயேசு. அவர் நம்மை தண்டித்தாலும் சரணடைஞ்சிட்டா, ஏசப்பாய் நான் மன்னியும் சொல்லிட்டா, தப்பு செய்துட்டு ஆண்டவரேன்னு சொல்லிடணும். அப்ப ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஆனா ஆசா பரிகாரியே தேடினபடினால சான்ஸ் கொடுத்து பார்த்தாரு.
அழித்து போட்டுட்டார். பாவம் கூட அப்படிதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல நம்பிக்கையை வைக்கணும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கணும். முழுசும் கர்த்தரை நம்பிடணும். அவன் ஓப்பன் பாய், அவனுக்கு தாய் தாப்பன் யாரும் இல்லை. ஒரு நாள் இரவு ஒரு வீட்டு சொந்தக்காரர் அவருடைய காரை ஓட்டிட்டு வந்து கராஜ்ல ஏத்த போற அந்த நேரத்துல அவன் வந்து நின்று குளிர் தாங்க முடியாத குளிர், அந்த குளிர்ல கேக்குறான், ஐயா எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. கராஜில நான் படுத்துக்கிறேன், இந்த ஒரு ராத்திரி. பாக்குறாரு, பரிதாபமா இருக்கு. சரி படுத்துக்கோ, ஆனா சாமான்லாம் உடைஞ்ச சாமானும் ஒரு பக்கம் போட்டிருக்கேன்பா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிக்கிறாத, நீ ஒரு கார்னர்ல படுத்துக்கோ, ஒரு மூலையில படுத்துக்கோன்னு சொல்லிட்ட. சரி நீ போய் படுத்துக்கிட்டான். ராத்திரி 2 மணிக்கு அழகான கிட்டார் போட்டு பாட்டு சத்தம் கேக்குது. என்னடா இது, என் கராஜ்ல இருந்து பாட்டு சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் கீழே வந்து கதவை திறந்து பார்த்தா இவர் உடஞ்ச சாமான் கிட்டார் எல்லாம் போட்டாரு பாருங்க. அந்த கிட்டார இவன் ரிப்பேர் பண்ணி அழகா பாட்டு போட்டுட்டு இருக்கான். அப்ப இவர் கேட்டாரு, என்ன நான் எங்கேயோ கொடுத்து ரிப்பேர் பண்ண பார்த்தேனே, என்னால பண்ண முடியலையே, நீ எப்படி இதை ரிப்பேர் பண்ணி இவ்வளவு அழகா போடுறப்பான்னு கேட்டப்ப அவன் சொன்னானா, நான் தான் இந்த கிட்டார உருவாக்கினேன். ஒரு காலத்துல நான் தான் இந்த மாடல உருவாக்கினேன், அதனாலதான் எனக்கு உடனே இத ரிப்பேர் பண்ண முடிஞ்சிச்சு. பாத்தீங்களா, நம்ம அங்க இங்க எல்லாம் கொடுத்தாலும் நம்மட உடம்ப நம்மட ரிப்பேர் கிரியேட்டர் யாருதான்? ஏசபாதா. அவர்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டா. அததான் கர்த்தர் எனக்கு சொன்னார். ஒருவேளை நீ சரீரத்துல கொஞ்சம் பாடு அனுபவிக்கணும், வலிய வேதனையை சகிக்கணும், ஆனா என்ன நம்பு, என்ன நம்பு, நான் உன்னை சுகமாக்குற கத்து. அதுதான் கத்தர். என் நம்பிக்கையை மட்டும், உன் நம்பிக்கை எங்க மேலவே. ஒரு மிஷனரி இருந்தாரு ஆப்பிரிக்கா தேசத்துக்கு. அந்த மிஷனரி போய் ஊழியம் செய்துட்டு இருந்தாரு. சிடி ஸ்டட்ன்ற ஒரு மிஷனரி. அவர் ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது மலேரியா ஜுரம் வந்து அநேகர் மறித்து போனாங்க. அந்த மலேரியா வியாதி ஃபீவர் இவருக்கும் வந்துருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வர வர அது ரொம்ப கொடூரமா போகுது. இவருக்கு திடீர்னு சொல்லி ஒரு பக்கம் பயமும் வருது, ஆனா ஒரு பக்கம் அந்த ஆண்டோட வசனம் யாக்கோபு 5:14 ஞாபகம் வந்துச்சு. மூப்பரை அழைச்சி எண்ணெய் பூசி ஜெபி. உடனே இவருக்கு உதவியா ஒரு வாலிப பையனா இருந்தார், ஆல்ஃபிரட் பாஸ்டன் ஒரு வாலிப ஊழியக்காரர் தான் கூட இருந்தார். அவரை கூப்பிட்டு நீ தம்பா என் மூப்பன், வாப்பா என்ன இருக்குன்னு கேட்டார். ஐயா மண்ணெண்ணதான் இருக்கு, கெரோசின் தான் இருக்கு, பரவாயில்ல ஏடு, நான் கர்த்தரை துதிக்கிறேன். மூப்பனுக்கு வேதத்துல வயசும் கொடுக்கல, இந்த வயசுள்ள மூப்பன்னு சொல்லல, அதே நேரம் தேங்காய் எண்ணெய் தான் போடு, அந்த எண்ணெய் தான் போடுன்னு என்ன பேரும் சொல்லல. அதனால கெரோசின் தான் இருக்கா, மண்ணெண்ணெய் தான் இருக்கா, எடு, என் மேல தடவி ஜோமனுப்பா சொன்னார். அவரு ஜோமன்னாரா, வசனத்தின்படி ஆண்டவர் வசனத்தை அனுப்பி சுகமாக்கினாரா. அவர் அந்த படுக்கையை விட்டு எழுந்தார். தேவ சனமே, கர்த்தர் மேல உன் நம்பிக்கையை வை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கை வைக்கும் போது தெய்வீக சுகம் நமக்கு உண்டாகும். நீங்க உண்மையா இன்னைக்கு நம்புவீங்கன்னா, வியாதிப்பட்டவங்க பலவீனர் இந்த ஆராதனையை விட்டு கடந்து போகும் போதே நீங்கள் சுகமாவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே கர்த்தர் மேல மாத்திரம் நம்முடைய நம்பிக்கை உறுதியாய் வைத்துக் கொள்ளும்படி வேண்டுகிறார். கர்த்தர் கேட்கிறார். 3வது தெய்வீக சீரமை, டிவைன் ரெஸ்டோரேஷன். என்னத்தை இழந்தீங்க, என்ன இடிக்கப்பட்டு போயிருக்கு, அத கர்த்தர் திரும்ப கட்ட போறேன்னு சொல்ற. ஏற்கனவே இருந்துச்சு உங்களுக்கு, ஆனா இப்ப இல்ல, அத கர்த்தர் கட்ட போறேன்னு சொல்றாரு. 7ஆம் வசனம் வாசிங்க. 33:7. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன்.
முன்னுக்கு நீங்க இருந்தது போல. ஒரு காலத்துல எவ்வளவோ அப்படி இருந்தேன், அப்படி ஊழியம் செய்தேன், இவ்வளவு ஜெபிப்பேன், முந்தைய அப்படி வாழ்ந்தேன், இப்படி வாழ்ந்த இன்னைக்கு நஷ்டப்பட்டு போயிருக்கிறேன் நினைக்கிறீங்களா? சந்தோஷமா இருந்தேன், இப்ப என் சந்தோஷமெல்லாம் போயிருச்சுன்னு யோசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷம் துவக்கத்துல வாக்கு கொடுக்கிறார். இந்த வருஷம் கர்த்தர் இடிந்ததெல்லாம் உங்களை கட்ட போறாரா, கட்ட போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடிந்து போனது என்னதுன்னா மதில்கள் இடிக்கப்பட்டு போச்சு. சிறையிருப்பினால உங்களோட மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போயிருக்கு. மதில்னா என்ன தெரியுமா? பாதுகாவலுக்காக கட்டப்படுறது. மதில் பாதுகாவலுக்கு தானே கட்டுவாங்க. ரட்சிப்புக்கு முன்னுக்கு, ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே பிசாசுக்கும் நமக்கும் ஆண்டவருக்கு இடையில, அப்படின்னா நமக்கும் ஆண்டவருக்கு இடையில பிசாசு ஒரு மதிச்சுவரை போட்டிருந்தான். அது பாவமாகிய தடுப்பு நடுசுவர். பாவமாகிய தடுப்பு சுவரை இயேசுவுக்கும் நமக்கும் இடையில பிசாசு போட்டிருந்த தடை சுவர், நடுசுவர். அத ஆண்டவர் ரட்சிப்பில, ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை தடுத்து உடைச்சு போட்டுட்டு இன்னொரு மதிச்சுவரை கட்டி இருக்கார். நமக்கும் பிசாசுக்கு இடையில் ஆண்டவர் நானு, அந்த பக்கம் பிசாசு உலகம். அவங்களுக்கு விரோதமாய் பிசாசுக்கும் எனக்கும் வித்தியாசம் வரும்படி ஒரு மதில் சுவரை ஏற்படுத்திட்டார். அதான் ரட்சிப்பின் மதில் சுவர். ஏசாயா 26:1 வாசிங்க. ஏசாயா 26:1. இப்ப என்ன மதில் சுவர் எனக்கு உங்களுக்கு அலங்கம் போடப்பட்டிருக்கிறது. மதில் சுவர்னா அலங்கம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும், ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எனக்கு உங்களுக்கும். ஆனால் இந்த மதிச்சுவரை, இந்த அரணை உடைக்கதான் இப்ப பிசாசு வல்லமையாய் கிரியை செய்து உலகம் முழுவதிலும் அவனுக்கு வேலையே ரட்சிக்கப்பட்டவர்கள் நடுவுலதான். ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவை என்ன பண்ணணும்? துண்டிக்கணும். எப்படியாவது என்னவாவது பேசி கீசி என்ன சொல்லியாவது. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆனா அவன் என்ன சொல்லுவான்? உனக்கு பாரு இப்படி நடக்குது, அவங்க பாரு நல்லா இருக்காங்க, நீ ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்படியே சொல்லி 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 ரட்சிப்பு. ஆண்டவர் உனக்கு என்ன செய்தாரு? எவ்வளவோ செய்திருக்கிறாரு. ஆனா அவன் சொல்லுவான், ஆண்டவர் உனக்கு என்ன செய்தாரு? வேஸ்ட். அப்பெல்லாம் சொல்லி நம்முடைய ரட்சிப்பின் மதில் சுவரை உடைக்க பாப்பான். ஆனா அதுக்கு மட்டும் இடம் கொடுக்க இங்க ஏன் தெரியுமா? நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நாகும் 2:1. ஆமென். அரணை காத்துக்கொள், சிதறடிக்கிறவன் பிசாசு. அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், பலனை மிகவும் சிறப்படுத்து. ஏன் சொன்னா உன்னுடைய அரணை உடைக்கதான் பிசாசு இன்னைக்கு மும்மரமா கிரியை செய்து சிதறடிக்கிறவன் அவன். என்ன மதில்னு கேக்குறீங்களா? ரட்சிப்பின் மதில். சிலர் முந்தியெல்லாம் நல்லா செபிப்பீங்க. செபிக்கிற மதில், பரிசுத்தத்தின் மதில், உங்களுடைய அர்ப்பணிப்பின் மதில், ஊழியத்தின் மதில், முந்தி செய்யற மாதிரி ஆதி அன்பு, முந்தி கர்த்தர் மேல இருந்த அன்பு உங்களுக்கு பெருக்கா? ஆதி அன்பு போயிருச்சுன்னா மதில் இடிக்கப்பட்டிருக்கு. நமக்கே தெரியல. அநேகருடைய மதில் அலங்கள் இடிப்பட்டிருக்கு. தேவ ஜனமே, அலங்கள் இடிப்பட்டிருக்கு. முந்தி நீ செய்தது போல ஊழியம் இப்ப இல்ல. முந்தி நீ செபித்தது போல இப்ப செப வாழ்க்கை இல்ல. முந்தி வேத வாசிப்பை விரும்பி வாசித்தது போல உன் வாழ்க்கையில இன்னைக்கு வேத வாசிப்பு இல்ல. ஆனா சொல்றோம் நான் ரட்சிக்கப்பட்டது, எனக்கு மதில் இருக்கு, மதில் இடிக்கப்பட்டிருக்கு. தேவ ஜனமே,
சிதறடிக்கிறவன் உங்க முன்னுக்கு இருக்கிறவன். பத்திரமா இருங்க, உங்க அறையை கட்டிக்கொள்ளுங்க. அர்ப்பணிப்பின் மதில். முந்தி அவ்வளவு நம்ம சரீரத்தை அர்ப்பணிச்சோம் கர்த்தருக்காக. இன்னைக்கு உடம்ப பத்திரமா பாதுக்கிறோம். தூங்கணும், ஆனா கெட்டு போயிடும். 8 மணி நேரம் தூங்கணும், கட்டாயம் தூங்கணும். பிசாசு என்கிட்ட சொல்றது, நீ 8 மணி நேரம் உனக்கு வயசாச்சு, 8 மணி நேரம் நீ தூங்கு. நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு கர்த்தருடைய கிருபையினால தூங்குறேன். ஆனா சுகமா இருக்கேன், பகலெல்லாம் எடுக்க மாட்டேன். ஆனா அவ்வளவு நேரம் பிசாசு என்று சொல்லுவான், 8 மணி நேரம் நீ தூங்கணும், உனக்கு வயசாச்சு இல்ல. அப்பாலே போசாதானே என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் என் கூட இருந்தா அவர்தான் எனக்கு பலன் என்று சொல்லி நானும் நீங்களும் எழும்புறோம். இப்படிதான் அநேகர் எழும்புறீங்க எனக்கு தெரியும். ஒரு சிலர் உடம்புக்கு ரொம்ப சுகம் கொடுத்து படுத்துக்கோ, ரொம்ப தூக்கம் வருது, ரொம்ப வீக்கா இருக்க, ரொம்ப டயர்டா இருக்கு, படுத்துக்கோன்னு சொல்லியே நம்மை சுகம் இல்ல உனக்கு, இப்ப ரொம்ப சுகம் இல்ல. கர்த்தர் மன்னிச்சுக்குவாரு. மனுஷன் பாக்குற மாதிரி ஆண்டவர் பார்க்க மாட்டார். முந்தின ஊழியத்துக்கு வந்த, இப்ப உனக்கு வேலை ஜாஸ்தி, உனக்கு அந்த பொறுப்பு இருக்கு, இந்த பொறுப்பு இருக்கு, மதில் இடிக்கப்பட்டிருக்கு. தெய்வ ஜனமே, கவனமாய் திரும்ப கட்டிக்கொள்ளது. இன்னைக்கு கட்டதான் ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆகவே கட்டும்படியாய் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க. ஏன் தெரியுமா மதில உடைக்கிறானா? 2 நாளாகவும் 25ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய யோவாஸ் எருசலேமின் அலங்கத்தின், வாசிக்க அதிகமா நானே சொல்றேன். ராஜாவாகிய யோவாஸ் எருசலேமின் அலங்கத்தின் மதிலை உடைத்து தேவனுடைய ஆலயத்திற்கிற பொன் வெள்ளி விலையேற பெற்ற பொருள்களை கொண்டு போனான். மதில் உடைஞ்சிருச்சுன்னா தேவனுடைய ஆலயம், நம்ம தான் தேவனுடைய ஆலயம், இதுதான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்திற்கிற பொண்ணும் வெள்ளியும், பொண்ணு என்ன? விலையேற பெற்ற பொன்னாகிய விசுவாசம். வெள்ளி என்ன? பரிசுத்த ஜீவியம், பழைய ஆவிக்குரிய அனுபவங்கள். அத திருடி கொண்டு போயிடுவான். இதுக்குதான் மதிலை பிசாசு என்ன பண்றான்? உடைக்கிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, மதில் இடிந்தா கவனமா இருக்கணும். இன்னைக்கு எழும்பு கட்டுங்க, இன்னைக்கு கட்டுவேன்னு சொல்லுங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னைக்கு தேவ ஜனமே, ஒரு மதில் இடிந்திருக்கு, அழுது இன்னைக்கு தேவ சமூகத்துல போய் அழுது இன்னைக்கு ஒப்புரவாகுங்க. இத்தனை ஆண்டுகள், பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு சேர்த்து சில ஆவிக்குரிய அனுபவங்களை சேர்த்தீங்க. ஆனா பிசாசு ஒரே நிமிஷத்துல உங்க ஆவிக்குரிய அனுபவத்தை உடைக்க பார்க்கிறான், உடைத்து போட்டுட்டான். அநேகருக்கு உணர்வு இல்ல. இன்றைக்கு கர்த்தர் உங்களை உணர்வடையும்படியாய் எச்சரிக்கிறார். எந்த ஆவியிலோ செய்த கிரியை நீங்க இப்ப செய்யாம இருக்கீங்க, திருப்பி கட்டி எழுப்புங்க. நெகேமியா இடிக்கப்பட்டதாய் நினைக்கிறவங்க கவனம். நெகேமியா அலங்கம் இடிப்பட்டதாக கண்டவன. நெகேமியாவுக்கு ஒரு குறை இல்ல. அத்தஷ்டா ராஜாவுடைய அரண்மனையிலே பானபாத்திரக்காரன், நல்ல செழிப்பா வாழ்றான், பணம் கை நிறைய இருக்கு, ராஜா கிட்ட என்ன சொன்னாலும் அவனுக்கு ஃபேவர் கிடைக்கும். ஆனா அலங்க இடிப்பட்டுச்சுன்னு சொன்ன உடனே அழுகுறோம், உபவாசிக்கிறாரு. இன்னைக்கு அழுகணும். எப்பேற்பட்ட பெரிய வேலையா இருந்தாலும், முக்கியமான வேலையா இருந்தாலும் ஒதுக்கி தள்ளுங்க. ராஜாவுக்கே பானபாத்திரம் கொடுக்கிற வேண்டிய வேலையா இருந்தாலும் ஒதுக்கி தள்ளிட்டு தெய்வ சமூகத்துல அழுங்க. ஏசப்பா என்ன மன்னிங்க, லீவ் போடுங்க, போட்டு அழுது உபவாசித்து ஜெபித்து அலங்கத்தை கட்டுக தெய்வ ஜனமே. இல்லாவிட்டால் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. Not only spiritual blessings, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு அலங்கள் இடிச்சிருச்சுன்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் அப்படியே திருடிட்டு போயிடுவான். ஆகவே எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளி இன்னைக்கு மீண்டும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க.
இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, சொல்லுங்க, வாயை திறந்த, ஆண்டவரே, நான் பழைய அனுபவம், ஆவிக்குரிய அனுபவங்களை விட்டுட்டேன், என்னை மன்னியும், நான் திரும்ப கட்ட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க தேவஜனமே. ஒரு சின்சியர் ஹார்ட் உங்களுக்கு வேணும். கர்த்தர் கேட்கிறாரு, ஒரு சின்சியர் ஹார்ட், உத்தம இருதயத்தை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்க. இதுக்கு நிபந்தனை என்ன தெரியுமா? ஒரு சின்சியர் ஹார்ட். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் பேசும்போது உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. மகனே, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேள என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தேவ ஜனமே, இன்றைக்கு உண்மையாய் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். ஏன் தெரியுமா கர்த்தர் இவ்வளவு உங்களோடு பேசுகிறாரு? நெகேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராயனே, நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு ஏவனுக்கும் வாழ்க்கையில நிந்த உன் நிந்தை புரட்டப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க எதிர்பார்த்து அழுகுறீங்க, ஆண்டவரே என் நிந்தை மாற்றப்படணும். உன் நிந்தை மாற்றப்படும்படியாய் இன்றைக்கு உன் அலங்கத்தை கட்டும்படியாய் எச்சரிக்கிறார். உங்களுடைய நிந்தை மாற்றப்பட வேண்டுமானால் அலங்கத்தை கட்டி எழுப்புங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோட அலங்கத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆலயத்துக்கு வருகிறது, ஆலயத்துக்கு ஒழுங்கா வருவேன்னு சொன்னீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ரோமர் 12:1 பாருங்க. ரோமர் ஆண்டவர் எதிர்பார்க்கிற புத்தி உள்ள ஆராதனை என்ன தெரியுமா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. உங்க சரீரங்களை ஒப்பு கொடுங்க. அநேக வீட்டுல இருந்துகிட்டு என் மனசெல்லாம் இங்கதான் இருந்துச்சு, ஆண்டவர் உங்க மனச கேட்கல. உங்க மனச ஒப்பு கொடுக்க சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு சொல்லல. உங்க சரீரங்களை ஒப்பு கொடுங்க. வீட்டுல இருந்துகிட்டு கத்தரைக்கு அப்படியே நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இல்ல, உங்க சரீரங்களை தியாகமாய் ஒப்பு கொடுங்க. படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இல்ல, முட்டி போடுங்க. சரீரங்களை ஒப்பு கொடுங்க. இதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதுதான் அலங்கத்தை கட்டுகிற அனுபவம். தேவ ஜனமே, எச்சரிப்படையும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு உங்கள்கிட்ட ஆழமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கடைசி காலத்திலே நிந்தை உங்களுக்கு புரட்டப்பட வேண்டுமானா ஒரு சின்சியர் ஆர்ட்ட கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. வேதத்தை விரும்பி வாசித்த ஒரு காலத்துல இன்றைக்கு வேதத்தை எடுக்க நேரம் இல்லைன்னு சொல்றீங்க. வேதத்தை வாசிக்க டைம் இல்ல, வேதத்தை வாசிக்க பிரியம் இல்ல. கேளுங்க, ஆண்டவர்கிட்ட பிரியம் கொடுங்க. ஆண்டவரே, வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீங்க. வேதத்தை வாசிக்காமையே நாட்களை ஓட்டுகிறாங்க பிள்ளைகள். வேதத்தை மறந்து வாழுகிற ஜனமா இருக்கிறாங்க. வேண்டாம் தேவ ஜனமே, அழுது ஒப்பு கொடுத்து இன்னைக்கு மதலை கட்டி கொடுங்க. 4ஆவதாக தெய்வீக சுத்திகரிப்பு, டிவைன் சாங்டிபிகேஷன். சுத்திகரிப்பு. ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். பரிசுத்தமாக்க 2 காரியம் வேணும். ஒன்று இயேசு கிறிஸ்துவோட ரத்தம், 2வது வார்த்தை. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம், நான் பாவம் செய்தா என் பாவத்தை கழுவி என்னை சுத்திகரிக்கும். அவருடைய வசனம், அவருடைய சத்துவம் என்னை பரிசுத்தமாக்கும். வசனம் என்னை பரிசுத்தமாக்கும். இந்த வசனம் இருந்தாதான், வசனத்தை வாசிச்சு இன்னும் ஆண்டவர் பேசுகிறார்னு தியானித்தாதான் நான் பரிசுத்தமாக முடியும். பரிசுத்தம் இல்லாவிட்டால் தேவனை தரிசிக்கவே முடியாது. மனுஷனுக்கு 2 சரீரம், 2 இருக்கு. ஒண்ணு உள்ளான மனசு, இன்னொன்னு வெளி உலகம், ஒண்ணு உள்ளுலகம். இந்த உள்ளான மனுஷன், உள்ள உலகம் என்ன?
என் மனசும் என் சிந்தையும், என் சிந்தை பரிசுத்தப்படணும், உள்ள பரிசுத்தமானும். நான் வெளியில வெள்ள புடவை கட்டி நான் பரிசுத்தவாக்கி ஆனா அப்படியே மாய்மாலம் பண்ணி காட்டலாம். அது கொஞ்ச நாளைக்குதான் செல்லும். என் பரிசுத்தம்லாம் கொஞ்ச நாளைக்குதான் நான் மாய்மாலம் பண்ணி அப்படி போலாம். ஒரு நாள் என் பரிசுத்தம் விளங்கிடும். கிரியை செய்வதை உலகம் காணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. பரிசுத்தப்பட இருமையும் அந்த உள்ளோர மனுஷன் பரிசுத்தப்பட சில காரியம் சொல்றேன், கேட்டு நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஒண்ணு, பாவத்தை ஒத்துக்கொள்ளுங்க. acknowledge your sin. பாவம் செய்துட்டேன்னு சொன்ன உடனே அதுக்கு சாக்கு போக்கு சொல்லாங்க. ஆதாம் ஏவாள் சொன்னது போல, நான் இல்ல ஆண்டவரே, அவதான் இவதான், நான் இப்படி சொன்னாங்க அதனாலதான் நான் சொன்னேன். சிலர் எப்படி தெரியுமா ஜெபம், நான் பாவம் பொய் சொல்லி இருப்பேனானால் என்ன மன்னிங்க. நான் பொய் சொல்லிட்டு நான் என்ன சொல்லணும்? நான் பொய் சொல்லிட்டு ஆண்டவரே நான் மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் என்ன சொல்றேன்? நான் பாவம் செய்திருப்பேன் ஆனால் என்ன மன்னிங்க. இல்ல, இந்த மன்னிப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லாது. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும்ல, அப்படியே சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் கட்டாயம் மன்னிக்க தயவு பெற்று அவிடத்தில் மன்னிப்பு ஏராளம் மன்னிக்க உண்மை உள்ளவர் அவர். இரண்டாவது, பாவத்தை விட்டு விடணும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவரோ இரக்கம் பெறுவான். விட்டுடணும். நான் பாவத்தை என்ன பண்ணிடணும்? விட்டுடணும், ஒப்பு கொடுக்கணும். விட்டுறேன் ஆண்டவரே, அவ்வளவுதான். நேற்று கர்த்தர் என்கிட்ட ஒரு காரியம் சொன்னாரு. நீ இதை எதுக்கு தெரியுமா அப்படி சொல்ற? அவங்களும் இந்த காரியத்தினாலதான் நான் இப்படி சொல்றேன், இனிமே நீ அப்படி பேசாத, எனக்கு பிடிக்கல. அப்படியே கையை தூக்கி ஒப்பு கொடுத்தேன். அதாவது அதுக்கு ஏன் ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே எல்லாம் நான் சொல்லல. ஏன் தெரியுமா? இந்த செய்தியை வேற கர்த்தர் கொடுத்த. அது மாத்திரம் இல்லை, எனக்கு நல்லாவே ஆண்டவரே தெரியும். ஆண்டவர் சொன்னா தப்பு இல்லைன்னா பேச மாட்டாரு. அதனால கையை தூக்கி ஆண்டவரை, அம்மா ஆண்டவரை மன்னிச்சுக்கோங்க, இனிமே நான் இந்த காரியத்தை பேசவே மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே சந்தோஷமா இருக்கேன். ஆகவே அப்படியே விட்டுடணும், விட்டு விடணும். மூணாவது, மன்னிப்பு கேட்கணும். ஆஸ்க் forgiveness. ஆண்டவரே ஜீசஸ் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்காத பாவம் எதுவும் மன்னிக்கப்பட மாட்டாது. நம்ம அதனால அப்புறம் மன்னிப்பு கேட்கலாம் கூட விடாங்க, மறந்துடுவோம். என்ன பாவம் செய்தாலும் சின்னதோ பெருசோ உடனே மன்னிப்பு கேட்டு இயேசுவா ரத்தத்தால கழுவிருங்க. நான் இப்படி யோசிச்சுட்டு என்ன கழுவிருங்க, மன்னிச்சிருங்க. மூணாவது, ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தாவே என்ன ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு உங்களோட கிருபையை தாங்க. அஞ்சாவது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஐ எம் ஹெல்ப்லெஸ். திரும்ப திரும்ப செய்யறேன் ஆண்டவரே, இதே தப்ப திரும்ப திரும்ப செய்யறேன், என்னால முடியல, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த 5 காரியத்தை உங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்தி பாருங்க. இதான் வெற்றியின் பாதைக்கு, வெற்றிக்கு வழி. acknowledge your sin, விட்டு விடுங்க, மன்னிப்பு கேளுங்க, ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு உதவிய கேளுங்க. இப்படி செய்வீர்களானால் வெற்றி வாழ்க்கை கட்டாயமா உங்களுக்கு உண்டு. பரிசுத்தம் அதுதான் ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற வழி. It qualifies for God's blessings. நமக்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த கிருபையை கொடுக்கிறதே பரிசுத்தம் தான். ஆகவே பரிசுத்தமாய் வாழ எத்தனை பேருக்கு ஆசை இருக்கவங்க எல்லாம்
ஒரு நிமிஷம் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா நான் பரிசுத்த, அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நான் பரிசுத்தமா வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கட்டாயம் கேட்கிறவங்களுக்கு உதவி செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்தை வாஞ்சிங்க, பரிசுத்தப்பட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை இந்த வருஷம் பெரிய ஆசீர்வாதத்தால் உங்களை ஆசீர்வதிக்க போறார். கடைசியா ரொம்ப முக்கியமானதாய் கர்த்தர் உங்களை கனப்படுத்த போறாரு. இந்த வருஷம் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவரே எனக்கு சிறுமை என் வாழ்க்கையில இல்ல இல்ல இல்ல, இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கனப்படுத்த போறேன் என் மகனே, என் மகளே, நான் உன்னை கனப்படுத்த போறேன். டிவைன் டிஸ்டிங்ஷன் கர்த்தர் நமக்கு கொடுக்க போறார். 33:9 வசனத்தை வாசிங்க. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். நமக்கு செய்ய போற புகழ்ச்சியும் மகிமையும் பார்த்து புறஜாதி ஜனங்கள் நமக்கு பயந்து நடுங்க போறாங்க. நம்மை பார்க்கிற மற்றவர்கள் பயந்து நடுங்க போறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நிச்சயமாய் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்கிறவர். ஆகவே நம்மை பார்த்து நடுங்க போகிறாங்க. இன்னொரு விதமா சொல்லணும்னா, நமக்கும் அவர்களுக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை காட்ட போகிறார். வாசிங்க யாத்திராகமம் 11:7. கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன் வரையிலும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. எவ்வளவு கேவலமா சொல்லிட்டாரு பாருங்க. ஒரு நாய் கூட நம்மை பார்த்து என்ன பண்ணாதான், நாக்க அசைக்காதான். அப்ப யாராவது பேச முடியுமா உங்களை என்னையும் பத்தி? கர்த்தர் நீதிமானாக்கிறவரை குற்றப்படுத்துகிறவன் யார்? அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை இயேசுவின் நாமத்திலே தேவ ஜனத்துக்காய் இந்த காரியங்களை நாம் கடைபிடித்து வரும்போது கர்த்தர் நமக்காக செய்ய போகிறார். விசுவாசிங்க. ஒரு சின்ன பிள்ளையை போல கர்த்தரை விசுவாசிங்க தேவ ஜனமே. கர்த்தர் நமக்காக எதையாயிலும் அவர் சொன்னா அப்படியே செய்யுங்க. கர்த்தர் சொன்னா அப்படியே செய்யுங்க. இதற்கு சில நிபந்தனைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகளை சொல்றேன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன்னா என்ன பண்ணா, எப்படியோ மோசே கெஞ்சுகிறாரு, எங்களை அனுப்பிவிடு, நாங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். அப்பெல்லாம் முடியாதுன்னு சொன்ன பார்வோன் அற்புதங்களை அதிசயங்களை பார்த்தோன்னு, ஐயோ இனிமே இவங்க இருந்தா நமக்கு ஆபத்து அழிச்சிருவோம் சொல்லி போயிரு எங்க தேசத்தை விட்டுன்னு சொல்றான். இவங்க தாமதிக்கிறத பார்த்தா அந்த ஜனங்களும் பார்வோனும் போயிருங்க ஆனா அவசரப்படுத்தி தள்ளுறாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்க என்ன சொல்றாங்க, நாங்க போக மாட்டோம், நீங்க எங்களுக்கு பொண்ணு கொடு, பொருள் கொடு, அப்பதான் போவோம். ஐயோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க, அவங்களோட பொண்ணும் பொருளையும் அள்ளி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை போக வச்சுட்டாங்க. இவங்க புறப்பட்டு வந்த உடனே பார்வோனுக்கு திருப்பி கவலையாயிடுச்சு. ஐயோ நமக்கு வேலை செய்ய ஆள் இல்லையே, வா தொடர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லி பின்னுக்கு தொடர்ந்து வர. பயம் இல்ல பாத்தீங்களா பார்வோனுக்கு? அப்படி வருவாங்க நம்மை பின்பற்றி. கர்த்தர் கலங்கடிப்பார் அவர்களை, நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை கர்த்தர் கலங்கடிப்பார். ஆண்டவர் சமுத்திரத்தையே, சிவந்த சமுத்திரத்தையே நாம் பிளந்தார். ஒரு தனி மனிதனுக்காக ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக சமுத்திரத்தையே பிளப்பேன் என்று சொல்லுகிறார். முடியாத காரியத்தை நமக்காக செய்வேன் என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, கர்த்தருக்கு உண்மையா இருப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு அப்படி செய்வார்.
அங்க நடந்து போறாங்க, இவங்களும் தொடர்ந்து வராங்க. போய் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறினோட ரதங்கள் எல்லாம் அப்படியே கலந்து போச்சு. அப்பதான் தெரியுது, ஐயோ இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவங்களோட தேவனை யுத்தம் பண்ணுறாருப்பா. யுத்தமா யோசிக்கிறதுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்து மூடி போச்சு. நமக்காக கர்த்தரை யுத்தம் பண்ண போறார் இந்த வருஷம். அப்படியே நம்புங்க தேவ ஜனமே, கர்த்தர் நமக்காய் உண்மையா என்ன பண்ண போறாரு? யுத்தம் பண்ண போறார். இதுக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம், முதல் காரியம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த 33:9 தான் இருக்கு. புறச்சாதியாளுக்கு முன்பாக கர்த்தரை கனப்படுத்துங்க. உங்க சுத்தி இருக்கிற அவிசுவாசி, உங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க, உங்க சொந்த வீட்டிலேயே ரட்சிக்கப்படாத மக்கள், உங்க வேலை ஸ்தலத்துல எல்லாரும் முன்பா கர்த்தரை கனப்படுத்துங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, இப்படி செய்ய மாட்டேன். இந்து சமுதாயம் மற்றவர்களுடைய சம்பிரதாயத்தை கொண்டு உங்கள்கிட்ட திணிச்சு இப்படி செய்யலாம், குடும்பத்துல பங்கன் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் சொன்னா கூட நான் கலந்துக்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். ஆனா நில்லுங்க. அப்படி நீங்க நிற்பீர்களானால், கர்த்தரை கனப்படுத்துவீர்களானால், கர்த்தர் வேதம் சொல்லிச்சுன்னா செய்யுங்க. வேதத்துல இப்படி செய்தார்கள் என்று இருந்தா செய்யுங்க. வேதத்துல சொல்லாத காரியம், நாய் பார்க்கிறது, குறி கேட்கிறது, அப்புறம் பூனை வருது, பள்ளி கத்துது, இந்த நாள் அந்த நாள் நல்ல நாள், செவ்வாய்க்கிழமை தான் கெட்ட நாள், எல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல மகிழ்ந்து களி கூடுறதை கர்த்தர் சொல்றார். கெட்ட நாளா இருந்தா கர்த்தர் ஒரு நாள் நமக்காக உண்டாக்கவே மாட்டார். எல்லா நாளும் கர்த்தர் கொடுத்த நாட்கள் தான். ஆகவே கர்த்தர் honor your God before unbelievers, ungodly. சில நேரம் ரட்சிக்கப்பட்ட சடம் கூட அப்படி இப்படி அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், ஆனா சதங்காச்சாரங்களை கொண்டு வந்து போடுறாங்க. செய்யாதீங்க, நில்லுங்க. கர்த்தருக்காக நீங்க ஆனர் பண்ணீங்கன்னா, கர்த்தரை ஆனர் பண்ணா, கனப்படுத்தினா, கர்த்தர் உங்களுக்காக உங்களை கனப்படுத்த போகிறார். இரண்டாவதாக அதிலேயே இருக்கு 39 மகிழ்ச்சி. அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்குமா. நம்ம கர்த்தருக்கு மகிழ்ச்சியா மாறணும். என்ன பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படும். என் சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் சந்தோஷம். பக்கத்து வீட்டுக்காரவங்க என்கிட்ட சண்டைக்கு வரும்போது நான் உங்ககிட்ட சண்டை போடக்கூடாது. என்ன பார்த்து சின்ன காரியம் தான், ஒருவேளை கண்ணை தூக்கி இந்த பக்கம் உங்க வீட்டுல நம்ம லேண்ட எடுத்துட்டு போறதும், நான் செத்து போகும்போது எனக்கு 6 அடி நிலம் கூட இப்பெல்லாம் ஏன்னு சொல்ற, உனக்கு வேலையை பார்த்ததான் சிமெண்ட் போட்டு அந்த சிமெண்ட் மேல சிமெண்ட். எதுக்காக நானும் நீங்களும் இந்த அப்ப மேல லேண்டுக்காக அதுக்காக இதுக்காக சண்டை போடணும்? போடாதீங்க. கர்த்தருக்காக சாட்சியா நிலுங்க. கர்த்தர் கொடுத்த இடம் எடுத்தா எடுத்துட்டு போப்பா, அப்படி சொல்லுங்க. அதுதான் கர்த்தருக்கு முன்பா சாட்சியா இருங்க. இதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படணும். ஐயோ என் பிள்ளை எனக்காக நிக்குது ஆட சொல்லணும். ஆகவே சாட்சி உள்ள வாழ்க்கை, அன்புள்ள வாழ்க்கை, உண்மை உள்ள வாழ்க்கை கொடுக்கிறதுல கூட சந்தோஷப்படுவாரு கர்த்தர். உற்சாகமாய் கொடுக்கிற விடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நம்ம கர்த்தருக்காக எதெல்லாம் உற்சாகமா ஊழியம் செய்யும் போது சந்தோஷப்படுவார். ஆகவே எருசலேமை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணாராம்? அழுத கண்ணீர் விட்டாராம். நான் பாவத்துல வாழ்ந்தா, தொடர்ந்து பாவத்துல வாழ்ந்தா என்ன பார்த்தா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? கண்ணீர் விடுவாரு. இந்த பிள்ளைக்காக என் ஜீவனையே கொடுத்தேனே, இந்த பிள்ளைக்காக என் பரலோக மேன்மையை விட்டு வந்தேனே, இந்த பிள்ளைக்காக எவ்வளவு தியாகம் பண்ணேனே, இந்த பிள்ளை என்னுடைய மேல அன்பு இல்லாம இப்படி பண்ணுதேன்னு என்ன பார்த்து அழக்கூடாது. ஆண்டவர் அழுகிற மாதிரி, துக்கப்படுகிற மாதிரி ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் செய்யவே கூடாது. கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் என்னென்ன வேதத்துல எடுங்க. வசனம் வேதத்தை கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேன்னு நிறைய காரியம் எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் தேடி எடுத்து எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமோ அந்த காரியத்தை செய்ய.
என்னையும் உங்களையும் பார்த்து என் பைபிள்ல முதல்ல நிறைய எழுதி வச்சிருக்கேன். எனக்கு பிரியம் 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 என்று சொன்னதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா அதை ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்க. அதெல்லாம் செய்யுங்க உங்க வாழ்க்கையில. கர்த்தருக்கு பிரியமானதை செய்தா கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து மகிழ்ச்சியா இருப்பாரா. நல்ல கவனிங்க. சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. செருபாபேலின் கையில் உள்ள தூக்கு நூலை பார்த்து கர்த்தருடைய கண்கள் சந்தோஷப்பட்டதும். இதுக்கு பின்னுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு ஹிஸ்டரி இருக்கு, ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. என்னன்னு சொல்றேன் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வந்தபோது கர்த்தர் இவங்களை விடுவிச்சுட்டாரு. ரொம்ப சந்தோஷமா விடுதலையாக்கி வராங்க. அப்ப இவங்களுக்கு ஒரு யாராவது அவங்கள ஆளணும் சொல்லி ஒரு தலைவனை எதிர்பார்க்கிறாங்க. அந்த தலைவன் யாரா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்த போது செருபாபேல பாக்குறாங்க. செருபாபேல் யார் தெரியுமா? ராஜகுலத்தை சேர்ந்தவர். ராஜகுலத்தை சேர்ந்தவரா? அதனால சரி செருபாபேலை ஏற்படுத்திடுவோம். ஆனா செருபாபேல் சொல்றாரு, பாப்பா எனக்கு ஆளுமை வேணாம், ஆளுநரும் வேணாம். நான் அந்த தூக்கு நூலை எடுத்து ஆலயத்தை கட்டுகிற ஒரு சாதாரண கொத்தனாரா வாழ்றா போதும்பா சொல்லி ஆலயத்தை கட்டணும் என்று சொல்லி அவர் குனிந்து அந்த தூக்கு நூலை கையில் எடுத்த போது ஆண்டவருடைய கண்கள் அதை பார்த்து மகிழ்ந்ததா. நானும் நீங்களும் ஆலயத்தில் அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவரே எனக்கு மேன்மை வேணாம், என்னை யாரும் முதன்மைப்படுத்த வேணாம். ஆண்டவர் மனுஷன் பார்க்கிற மாதிரி நான் ஒரு ஊழியம் செய்ய வேணாம். நான் தூக்கு நூலை எடுக்கிற கொத்தனாரா ஆண்டவருக்கு இருக்கணும். ஆலயத்தை கட்டணும். ஆலயத்தை கட்டுவதுன்னா என்ன? ஊழியத்தை கட்டுவது. இந்த ஊழியத்தை கட்டுவதற்கு உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியம். அதை பார்த்தாதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? என் பிள்ளை ஊழியம் செய்து ஆலயத்தை கட்ட ஆத்துமாக்கள் சபைக்கு வருவதற்கு என் பிள்ளை ஒரு கருவியா இருக்கு சொல்லி கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து அவருடைய கண்கள் சந்தோஷப்படணும். அதுதான் செருபாபேலின் ஊழியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவாரானால் அப்பதான் நானும் நீங்களும் கனப்படுது. இந்த ரகசியமாய் நம்ம செய்கிற ஊழியங்களை கர்த்தர் பார்த்து வெளியரங்கமாய் ஒரு நாய் கூட நம்மை பார்த்து வாய் அசைக்காதபடிக்கு கர்த்தர் மகிமையான காரியத்தை இந்த வருஷம் செய்யப்படுறார். 3வது கர்த்தரை துதி. எல்லாவற்றுக்காகவும் 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்றாரு, எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை துதியுங்கள். எல்லாவற்றுக்காயும் கர்த்தரை துதிக்கணும். நீங்க சொல்லுவீங்க, எனக்கு ஒரு பிரதர் இல்லா இருந்தார். அவர் சொல்லுவாரு, என்ன கீழே விழுந்துட்டு ஸ்தோத்திரம் சொல்ற, கீழே விழுந்துட்டு கர்த்தரை ஸ்தோத்திக்க. எல்லாம் ஆண்டவருக்கே மகிமையை கொண்டு வராது. நீ கீழே விழுகிறத பாக்குறவங்க சிரிப்பாங்க. நீ கத்த ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்றீங்க. கடைசியில் அவர் கர்த்தரை துதிக்கிறவராய் கர்த்தர் மாற்றினார். நல்ல ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய மகிமையிலே சேர்க்கப்பட்டார். கேவலமா பேசுவார். லுத்தரமிஷியன் அவர் அவ்வளவு கேவலமா எங்களை பார்த்து பேசுவார். ஆனா ஏன் சொன்னா யோசேப்ப சிறைச்சாலையில போட்டது நல்லதா கெட்டதா? கெட்டதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேரு. அவன் மாத்திரம் சிறைச்சாலையில போகலன்னா ராஜ மேன்மை கிடைச்சிருக்காரு. அன்னைக்கு சிறைச்சாலையில இருக்கும் போது அந்த பாத்திரக்காரன் போய் என்ன நினைச்சுக்கோ சொல்லி அனுப்பினாரு. மறந்துட்டான். 2 வருஷம் மறந்துட்டான். கெட்டதா நல்லதா? நல்லது. அன்னைக்கு விடுவித்திருந்தா அவன் சாதாரண மனுஷனா சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகி ஊருக்கு போய் அப்பாவை பார்க்க போயிருப்பான். சாதாரண மனுஷனா போயிருப்பான். ஆனா அன்னைக்கு மறந்தனால நான் பண்ண தப்பு இன்னைக்குதான் எனக்கு தெரியுது. சொப்பனத்தை சொன்னா பார்வோனே சொப்பனத்தையும் வெளிப்படுத்துவான்னு சொல்லி ராஜ மேன்மையை கொடுத்து பார்வோனுக்கு அடுத்ததாய் கத்த என்னை உங்களை உயர்த்தும்படியாய் தான் சில தீமையான காரியம் ஒரு கத்தட பிள்ளைக்கு நடக்குதுன்னு சொன்னா தீமையை கத்தர்கிட்ட கொடுங்க. கத்தர் அந்த தீமையை வாங்கி தீமையும் நன்மையாயும் மாற்றுகிற ஆண்டவர் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் கத்தரை துதிங்க. தேவ ஜனமே,
கண்களை மூடுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசி இருக்கிறார். ஆண்டவருக்கு புறச்சாதியாருக்கு உண்டாக கர்த்தரை கனப்படுத்துங்க. அடுத்ததாக கர்த்தருடைய ஊழியம் செய்கிற மறைவான ஊழியத்தை செய்யுங்க. ஏதாவது ஊழியம் செய்யுங்க. ஆனா உங்களுடைய உள்ளம் மட்டும் மேன்மையை எதிர்பார்க்காம செருபாபேலை போற தூக்கு நூலை கையில பிடிங்க. கொத்தனாராய் ஆண்டவருடைய ஊழியத்தை கட்டுவோம். அற்பமான ஊழியத்தை செய்வோம். கர்த்தரை துதியுங்க. இன்றைக்கு ஆண்டவர் திட்டமாய் பேசி இருக்கிறார். உன் ஜப ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள். தேவ ஜனமே, உன் ஜப ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள். கர்த்தருடைய உறவை பலப்படுத்து. கர்த்தரையே நம்பு. கர்த்தரையே நம்பு. எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நம்பு. கர்த்தரை ஊக்கமா தேடு. பேசியிருக்கீங்க. இந்த நல் வார்த்தைகள வாழ்க்கையில இந்த வருஷம் நிறைவேற்றப்பட போறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதியும் கதவும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜெபம் கேட்டது. ஆமென். ஆமென். God bless you.